ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி எப்படி போகுதுன்ட்டு பார்க்கலாமா? இது ஈவினிங் எடுத்த விலாக் தான். ஈவினிங் வந்து ஒரு 5:00 போல் வீட்டுக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா, கொத்து பரோட்டா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொத்து பரோட்டாவுக்கு ஃபஸ்ட்டு பரோட்டா வந்து கடையில் தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தாங்க, வீட்டிலலாம் செய்யலை. அதோட குட்டி குட்டி பீஸாக அது வந்து அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து பிச்சு போட்டுட்டு இருந்தாங்க. நான் ஒரு பக்கம் வந்து சிக்கன் 65 வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். காலையிலே வந்து பெசரி வச்சுட்டேன். அது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். சைட் பை சைடாக அவங்களுமே கொத்து பரோட்டா வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. என்னைக்காச்சும் நாங்கள் கேட்போம், ஃப்ரீயாக இருந்தோன்னா அவங்க சரி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுப்பாங்க. பசங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு காரம் கொஞ்சம் கம்மியாக வந்து செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கார தூக்கலா வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பசங்களுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுலேயே வந்து காரம் கம்மியாக செய்யும்போதே தம்பி வந்து என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து வெங்காயம் போடக்கூடாது, கருவேப்பிலை போடக்கூடாதுன்னுங்கிறான். இதெல்லாம் போடலன்னா கொத்து பரோட்டா எப்படிங்க இருக்கும் நினச்சி பாருங்கள். வெறும் பரோட்டாவை போட்டு முட்டை ஊற்றி இந்த குழம்ப ஊற்றி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். சைட் பை சைடாக நானுமே சிக்கன் 65 வந்து பொரித்து வந்து எடுத்துட்டேன். வீட்டுக்காரங்களும் சூப்பராக வந்து கொத்து பரோட்டா வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா எனக்காக தான் எடுத்து வச்சிட்ருக்காங்க. அப்படியே வாங்க டேஸ்ட் பண்ணுவோமா? டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருந்துச்சு. உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க. கொத்து பரோட்டா வேறு லெவலாக இருந்துச்சு. தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ். வேறு இது மாதிரிலாம் வீடியோ போடலான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.